2022 பிறந்து ஒரு மாதம் முடியவும் போகுது. இந்த ஒரு மாதங்களில் வந்து ஸ்மார்ட் ஃபோன் நிறுவனங்கள் கொஞ்சம் கூட பஞ்சமே இல்லாமல் புது புது அம்சங்களோட ஸ்மார்ட் ஃபோன்களை பல்வேறு விலைப்பிரிவுகளை தொடர்ந்து அறிமுகம் செய்து கொண்டே தான் வராங்க. அதன்படி சமீபத்தில் இப்போ அறிமுகம் செஞ்ச மோட்டோ G71 5G இந்த ஸ்மார்ட் ஃபோன் பயன்படுத்த எப்படி இருக்குது அப்படி சொல்லி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா மோட்டோ G51 5G மோட்டோ G31 5Gக்கு அடுத்ததாக, அதாவது மோட்டோ G71 5G வந்திருக்கு. இந்த மோட்டோ G31 5G, மோட்டோ G31 மோட்டோ G51 5G வந்து ஒரே மாதிரியான அம்சங்களை கொண்டிருந்தாலுமே இந்த மோட்டோ G71 5G வந்து பல்வேறு சிறப்பு அம்சங்களை பிரத்யேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட குறிப்பிடத்தக்க அம்சம் OLED டிஸ்பிளே, 5G ஆதரவு, சக்தி வாய்ந்த பேட்டரி, செயல்திறன். அந்த சிப்செட் மூலிமா செயல்திறன் ரொம்ப நல்லா இருக்குது, வேகமாக இருக்குன்னு சொல்லலாம். கொஞ்சம் டிஃபால்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா Android 11 OS அதே பழசு. இன்னொன்று வந்து மெமரி நமக்கு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னு சொன்னால் அதை பண்ண முடியாது, ஏன்னா இதில் வந்து மைக்ரோ SD கார்டு ஸ்லாட் இல்லை. இன்னொன்று என்ன சிறப்பு அம்சம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ரூபாய் 20,000 விலை பிரிவில் வருது. இந்த 5G ஆதரவோடு வந்து கூடுதல் அந்த பல்வேறு சிறப்பு அம்சங்களை இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொண்டிருக்கு. இது எல்லாமே வச்சுட்டும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 20,000 விலை பிரிவிலே வந்து அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு இந்திய சந்தையில். நம்ம சோதித்து பார்த்தா 6GB RAM 128GB உள்சேமிப்பு கொண்ட ஸ்மார்ட் ஃபோன் தான். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட விலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 18,999, அதாவது 20,000 விலை பிரிவில் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அதுக்குள்ளே தான் வந்திருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிஸ்பிளே 6.4 இன்ச் முழு HD+ OLED டிஸ்பிளே இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து பொருத்தப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 120Hz ரெஃப்ரெஷிங் ரேட்டிங் வந்து கொண்டிருக்கு. 240Hz டச் சாம்பிளிங் ரேட்டிங் வந்து கொண்டிருக்கு. அதே மாதிரி டிஸ்பிளேவில் வந்து பஞ்ச் ஹோல் செல்ஃபி கேமராவுக்கு வந்து பஞ்ச் ஹோல் வடிவமைப்பு அதோடு வந்து வருது. இன்னொன்று என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் வந்து Qualcomm Snapdragon 695 சிப்செட் வந்து பொருத்தப்பட்டிருக்கு. இந்த ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வேகமாகவே இருக்குது, நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி Android 11 OS மூலியமாக தான் OSோட தான் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து வருது. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 5000 mAh பேட்டரி பொருத்தப்பட்டிருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து மொத்தம் 3 கேமரா வந்து பொருத்தப்பட்டிருக்கு. 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா, 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் கேமரா, 2 மெகாபிக்சல் மேக்ரோ ஷூட்டர் கேமரா அப்படின்னு சொல்லி மொத்தம் 3 கேமரா பொருத்தப்பட்டிருக்கு. இந்த 3 கேமரா செயல்திறனும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதாவது உங்களுக்கு என்ன ஃபோக்கஸ் வேணுமோ அந்த அவுட்டோர் என்விரான்மெண்ட் எடுக்கும்போது ரொம்ப தெளிவாக உங்களுக்கு என்ன மேட்ரு வேணுமோ அந்த மேட்ரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு மிச்சத்தை பிளர் பண்ணிட்டு கொடுக்கணும்னு கொடுக்குது. நமக்கு என்ன வேணுமோ என்ன மேட்ரு என்ன இதை நம்ம காட்சிப்படுத்தணுமோ அது வந்து ரொம்ப தெளிவாக இந்த கேமரா வந்து நமக்கு காட்சிப்படுத்தி கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். அதை ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி Qualcomm Snapdragon 695 சிப்செட்டு இது ரொம்ப வேகமான நமக்கு என்னென்ன யூஸ் பண்ணணுமோ டக்குன்னு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த சிப்செட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா 5000 mAh பேட்டரி, 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆதரவோடு வந்து வருது. 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆதரவுன்றது ரொம்ப சிறப்பான ஒன்று தான், ரொம்ப போதுமான ஒன்று தான். ஏன்னா வந்து மோட்டோ G51 5Gயில் வந்து 20 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் வசதி தான் இருந்துச்சு. அது வந்து ஒரு மணி நேரத்தில் 88% ஏறிச்சு. இதில் அப்படியே இன்னொரு 0.5% கூட கொடுத்துருக்காங்க. அது 33 வாட்ஸ்ன்றது அப்போ இன்னும் நல்லா வேகமாக டக்குன்னு சார்ஜ் பண்ணுற மாதிரியே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 20,000 விலை பிரிவில் வாங்கணும், நல்ல ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும்னா இது நல்ல தேர்வாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். என்ன காரணம் கேட்டிங்கன்னா OLED டிஸ்பிளே, நல்லா ஸ்மூத் பெர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய Snapdragon 695 சிப்செட்டு, குறிப்பாக வந்து 5G ஆதரவு. இந்த விலை பிரிவில் 5G ஆதரவு, இந்த 50 மெகாபிக்சல் கேமரா, இது எல்லாமே உயர்தர அம்சங்களே கொண்டிருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாமானா வாங்கலாம். வாங்குனீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பயன்படுத்த எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.